ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பச்சை பயிறு, அதாவது முளைக்கட்டிய பச்சை பயிரை குழந்தைங்களுக்கு நம்ம வந்து எப்படி என்ன பதத்தில் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஃபார்மேட்டில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு பச்சை பயிரை வந்து எடுத்துட்டு நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். 2 நாளுக்கு அப்புறம் அது பார்த்திங்கன்னா நல்லா முளை விட்டுருக்கும். இந்த மாதிரி லைட்டாக முளை விட்டுருந்தால் போதும், ரொம்ப பெரிய அளவில் முளை விட்டு இருக்க வேண்டாம். ஓகேங்களா? இந்த முளை விட்ட பயிர்ப்பை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கணும். ஒரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து வேக வச்சிடலாம். ஏன்னா இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றனால கண்டிப்பாக வந்து இதை நல்லா வேக வைக்கணும். வேக வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல கொலைய வெந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் நாட்டு சர்க்கரையோ இல்லாட்டி சுகரோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் திருவலை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் திருவலோடு சேர்த்து நம்ம இந்த பச்சை பயிரை வந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊட்டச்சத்து நிறைந்த உணவு தான் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம குழந்தைங்களுக்குமே நம்ம இது மாதிரி புதுசாக கொடுத்து நம்ம ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள்.